அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 19/11/2025 இன்றைய நாளில் விருச்சிக ராசினியர்கள் இதை செய்தால் 1 கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள்ல விருச்சிக ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் 19/11/2025 இன்று கார்த்திகை அமாவாசை தினமாக உள்ளதுங்க. இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது. அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்கள் ஆசிகளை பெற வேண்டும். இதனால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து விடுபட முடியும். அமாவாசை நாள் என்பது முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்குரியது என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியும். ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளது, இதை ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறார்கள், அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கேட்ட நாளா என்பது போன்ற கேள்விகளுக்கான முழு பதிவையும் தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த அமாவாசை நாள் என்பது நல்ல நாளா கேட்ட நாளா என்று பார்க்கும்போது, அமாவாசை நாள் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது. இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம். குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்புவது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வது வழக்கமாக வைத்துள்ளனர். இப்படி இருவேறு நம்பிக்கைகள், பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கேட்ட நாளா என்ற கேள்வி பலருக்கு எழுந்துள்ளது. இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத பல தகவல்கள் இங்கு தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் அமாவாசையில் நல்ல காரியம் செய்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும்போது, அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றன. அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவரது வாரிசுகளான துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள், ஆசீர்வதிக்கவும் செய்கிறார்கள். எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்கள் வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்கள் செய்வதால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளாகவே கருதப்படுகிறது. அமாவாசை பற்றி நமக்கு தெரியாத தகவல்கள் என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை அன்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வது ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை என்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள். அநேகமானவர்கள் அமாவாசை மோதிரம் செய்து போடுவார்கள். சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதால் கழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர். அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள், அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை என்று நடத்துகின்றனர். சாதாரணமாக இறந்த ஆன்மாக்கள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும். அதுதான் அதற்கு உணவு. அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும். அமாவாசையில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன என்று பார்க்கும்போது, குறிப்பாக இன்றைய நாளில் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால்
இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னதானம் அளிக்கலாம். அமாவாசை, பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது. முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம், வீட்டிலும் செய்யலாம். அதேபோல் அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால் வீட்டிலுள்ள தோஷங்கள் நீங்கும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம், செடி, கொடிகளின் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாப்பிடும். அதனால் இந்த அமாவாசை அன்று மட்டும் மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது என்று சொல்வார்கள். இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் மிக முக்கிய அமாவாசைகளான தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசையில் செய்தால் 12 ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும். அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் இடுபவள் அன்னபூரணி, ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதா தேவி. நாம் ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் அவதிகளை ஸ்வதா தேவி சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களிடம் சேர்ப்பிக்கிறார். நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும். இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது. அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ கூட இருக்கலாம். ஆனால் எள் சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்களும் கூட ஒரு பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை என்று கொடுக்க வேண்டும். இதற்கு ஜாதி, மதம், இனம் என்ற வேறுபாடு இல்லை. முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடை ஒவ்வொருவரும் இதை செய்வது சிறப்பு. அந்த வகையில் விருச்சிகராசினியர்களான நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 19/11/2025 தேதி காலை 10:28 மணி துவங்கி 20/11/2025 தேதி மதியம் 12:11 மணி வரை இந்த அமாவாசை திதி உள்ளது. இந்த தருணங்கள் நீங்கள் மட்டுமல்லாமல், அதாவது விருச்சிகராசி மற்ற நேயர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே இந்த நேரங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள், சுபகாரிய தடைகள் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, விபத்து ஏற்படுவது, வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படுவது, தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத பின்னடைவு, அதேபோல் இது மாதிரியான பல இன்னல்களை சந்தித்து வரும் விருச்சிகராசினியர்களுக்கு இது பித்ருதோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்களாகவே கருதப்படுகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திரபாக்கிய யோகம், திருமண தடைகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவது, அதேபோல் பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க. இவ்வளவு நாட்களாக பல இன்னல்கள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த நீங்கள் தொடர்ந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபடுவதன் மூலமாக இந்த இன்னல்கள் அனைத்துமே நீங்கி எதிர்காலத்திற்கென்று சேமித்து எண்ணி ஒரே வருடத்தில் 1 கோடிக்கு நீங்கள் அதிபதியாவதை கண்கூடாக உங்களால் காண முடியுங்க. இது நிச்சயம் உறுதி என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அந்த வகையில விருச்சிகராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை அமாவாசையான இன்று கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது நல்லது. முடியாதவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தானம் வழங்கலாம். இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலமாக குடும்பம் செழிக்கும், குலம் வளர், பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க வழிவகுத்து கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.